பாருங்க இட கிக்கிட டைமின்னு சொல்லி தரேன் சரியா. நான் இந்த கிக்கரோட டைமினை எப்படி போட்டுருந்து இப்போ பாருங்க. இதில் 2 டொட்டிக்குதா, 1 2 இங்கே ஒரு டொட்டிக்குதா பாருங்க. இந்த டொட்டுக்கு சரியான ஏறிக்கு வச்சு செட் பண்ணுவோம் சரியா. பண்ணியாச்சா? ஓகே. பெயிண்ட் போகணும். ஸ்க்ரீனை தூக்கி முதல்ல என்ன செய்யணும், அதுக்குள்ளே போட்டுருவோம் சரியா. செட் பண்ணியாச்சு. இதுதான் கிக்கர் டைமிங்கு. கிக்கர் டைமிங் பார்த்துக்கோங்க. கிக் எப்படி வேலை செய்யணும் பார்த்துக்கோங்க. நான் கிக் அடிக்கிறதில்ல என்ன செய்யும், அந்த வீல் வந்து இப்படி மேலுக்கு தூக்கப்படுதா, மேலே வரையும் இப்போன்னு இப்படி கீழே போயிட்டு கிக் அடிக்கிறதில்ல. நான் கிக் பண்ண தெரியல. போஸ்ட் பண்ணி சொல்லிட்டு இப்படி தான் செட்டிங் வருமே கிக்கர்கிட்ட. கிக்கர் வீட்டு பாருங்கள். கிக் அடிக்கிறதில்ல மேலுக்கு தூக்கு போடும், மேலே வந்துடும். இப்போன்னு உள்ளூர் போயிட்டு பாருங்க. மேலுக்கு வரும். கிக் விட்டோன்னா கீழே போயிட்டு அப்படி வரச்சல என்ன செய்யுதா பார்த்துக்கோங்க. வீடு கிக்கர் வீல் என்ன செய்யுது, மேலுக்கு வரச்சல இந்த பாரு இப்படி மேலுக்கு வரும். மேலுக்கு வரச்சல இந்த பல்லில் என்ன செய்யும், இந்த பல்லில் லொக்காய் என்ன செய்யும், இந்த வீலை சுற்றி விடும். இந்த வீலை சுற்றி விட்டோன்னா என்ன செய்யும், அடியோட ஸ்டார்ட் பாடும் சரி. ஸ்டார்ட் பாடும் சுற்றி விட்டோன்னா இந்த வீலை சுற்றி விடும். கியர் வீலை சுற்றி விட்டோன்னே என்ன செய்யும், ஸ்டார்ட் பாடும். ஸ்டார்ட் பண்ணோன்னு என்ன செய்யும், கியர் அப்படியே கீழுக்கு போயிட்டுருவார். இதோட வேலை வந்து கிக்கிட வேலை வந்து மேலுக்கு இப்படி மேலுக்கு வந்ததை விட இந்த கியர் வீலை சுற்றி விட்றதா. சுற்றி விட்டு என்ன செய்யுதா அப்படி கீழுக்கு போயிட்டு அதோட ஸ்டார்ட் பண்ணுறோம். அதோட அவரோட டியூட்டி முடியும். இப்படி தான் கிக்கிட ஃபங்க்ஷன் ஆகுது. வேலை செய்யும்.